நமக்கு ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். லைஃப் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கும். சில விஷயங்கள் நடந்த விஷயங்களே திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து யூனிவர்ஸ் காரணம் இல்லை, அதுக்கு வந்து உங்கள் பிரெயின் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ வாங்க நான் அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிரெயினோட மெயினான வேலை என்னென்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது வரக்கூடிய டேஞ்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை சர்வே பண்ண வைக்கிறது. ஆனால் சக்ஸஸ்க்காக உருவாக்கப்பட கிடையாது, நம்மளோட வளர்ச்சிக்காக உருவாக்கப்படலை, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சயின்ஸு சொல்லுது, பிரெயினில் அமெக்டுலா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கான். அந்த பார்ட் என்ன பண்ணுன்னா, ஏதாவது சரௌண்டிங்ஸில் டேஞ்சர் இருந்தால் அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம பிரெயினுக்கு வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற சிக்னலை வந்து அனுப்பும். அதனால தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் செய்ய நினச்சோம்னா அது வந்து அன்சேஃப் அப்படின்னு நினச்சி நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா அதை டேஞ்சர் அப்படின்னு சிக்னல் அனுப்பும். இதனால தான் புதிய விஷயங்கள், நிறையா விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல. சரி, இதுக்கும் திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப எனக்கு நடக்கிறதுக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய விஷயங்கள் எல்லாம் டேஞ்சர் அப்படின்னு நம்ம பிரெயின் கருதுதுன்னா ஆல்ரெடி நமக்கு பரிச்சயமான பழக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே சேஃப்னு அது வந்து எடுத்துக்கும். நம்ம பிரச்சனைகளையும் சேர்த்து தான் அது வந்து சேஃப்னு எடுத்துக்கும். நம்ம பல நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தையும் சேர்த்து தான் அது வந்து சேஃப்னு எடுத்து வச்சுக்கும். ஏன்னா புதிய விஷயங்கள் டேஞ்சர், பழக்கப்பட்ட விஷயங்கள் சேஃப் அப்படின்னு நினச்சிக்கும். அதனால தான் ஆல்ரெடி நடந்த விஷயங்களே நம்ம பிரெயின் சேஃப்னு நினச்சி அந்த விஷயத்துக்குள்ளே மட்டும்தான் காலடி எடுத்து வைக்கும். அதனால தான் ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பிரெயின் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்குறீங்களோ, புதுசாக செய்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் டேஞ்சர் அப்படின்னு வந்து கருதும். ஏன்னா அதை பற்றி நம்ம பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே எதுவுமே தெரியாது. அதனால தான் அந்த ஏதாவது ஒரு புது விஷயங்களை கற்றுக்கும் போது நமக்கு வந்து பயம் உருவாகும், டென்ஷன் உருவாகும், முடியாது அப்படிங்கிற ஃபீலிங் வரும், வேண்டாம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். ஏன்னா நமக்கு மூளை வந்து அது டேஞ்சர் இல்லைனா அன்சேஃப், ஏதோ புது விஷயம் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து சொல்லும். அதனால தான் இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் உருவாக்குறதுக்கான மெயின் ரீசன். ஆனால் நம்ம அதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா, அதை நம்ம ரிப்பிட்டேஷன் மூலிமா திரும்ப திரும்ப செய்யணும். அதுதான். இப்போ எப்படி கார் ஓட்டும் போது ஸ்டார்டிங்கில் எப்படி நமக்கு வந்து பயம் உருவாகுது, ஐயோ நம்ம எங்கேயாவது கொண்டு போய் மோதிடுவோமோ, ஐயோ நம்மளால் பிரேக் பிடிக்க முடியாதோ, ஐயோ நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்திடுவோமோ பிரேக்குக்கு பதிலாக, இந்த மாதிரி எப்படி ஃபியர் உருவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயம் நமக்கு தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. அதனால் நம்ம புதுசாக அதை செய்யும் போது நம்ம பிரெயின் வந்து அதை அன்சேஃப், டேஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கான பயத்தை வந்து உண்டாக்கும். அப்புறம் நம்ம போக போக எப்படி டிரைவிங் வந்து எப்படி நமக்கு நல்லா வருது, அப்படி நல்லா வரதுனால அப்போ வந்து நம்ம பிரெயினில் அது வந்து ஆழமாக பதிஞ்சதுனால அது வந்து சேஃப்னு அது வந்து எடுத்துக்கும். ஏன்னா அந்த அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறதுனால அது வந்து நமக்கு பரிச்சயமான விஷயமா மாறிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரி, இப்படி ஒரு மெக்கானிசம் எப்படி நம்ம பிரெயினில் உருவானதுன்னா, மனுஷங்க குரங்குலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே வந்து காட்டில் தான் நம்ம வந்து வாழ்ந்திருப்போம். அப்போல்லாம் வந்து சாப்பாடு மட்டும்தான் மெயின் கோலாக இருந்தது. சாப்பிட்டு சர்வைவ் ஆகணும். ஏதாவது அனிமல்ஸ்லாம் வந்தாலும் அதுலேருந்து சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆகிறது மட்டும்தான் நம்மளோட மெயின் இலக்காக இருந்திருக்கும். அப்போ நம்ம ஆன்சிஸ்டரோட இலக்கெலாம் அந்த இலக்கு தான், அதுதான் சர்வைவ் ஆகிற அந்த கோல் அப்படியே காலம் முழுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இருந்து தான் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு மெக்கானிசம் வந்து உருவாகிருக்கு. இது வந்து நல்லது தாங்க, இது வந்து நல்லது தான். ஆனால் என்ன, நம்ம ஓவர் டைம் வந்து ஃபெயிலியரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்னா அந்த ஃபெயிலியர் வந்து சேஃப்னு நினச்சி அதுக்குள்ளேயே நம்மளை சுற்றி வச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா அதுக்கான அந்த வேலைக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது அது வந்து சேஃப்னு நினச்சி நம்ம அதுக்குள்ளே நம்மளால் வந்து ஈஸியாக போக முடியும். இதை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ப்ராப்ளங்களே இருந்தாலும் நம்ம பிரெயின் அதை வந்து கம்ஃபர்ட் ஜோனாக அதை வந்து எடுத்துக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அது வந்து நமக்கு பழக்கப்பட்டதுனால அதுவே அந்த ப்ராப்ளங்களான நெகட்டிவான சுச்சுவேஷனே நமக்கு நார்மலான சுச்சுவேஷன் மாதிரி நம்ம பிரெயினுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளை புது விஷயங்கள் செய்கிறதுக்கு அது அலோவ் பண்ணாது. நம்ம என்ன பண்ணணும்னா அதையும் மீறி செய்ய அது வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது சேஃப்னு தெரிஞ்சிருச்சுன்னா. ஏன் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதே பூராமே வந்து சப்கான்ஷியஸில் நடக்கிற ஸ்டோர் ஆகிருக்கிற விஷயங்கள். நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னென்ன கேட்டிருக்கீங்களோ எல்லா விஷயங்களும் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய விஷயங்கள் சப்கான்ஷியஸ். கண்டிப்பாக உங்களுக்கு சப்கான்ஷியஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இல்லைனா என்னோடய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். லைஃபையும் சரி, ஒரு நாளைக்கு 95% நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சப்கான்ஷியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சப்கான்ஷியஸ் எப்போருந்து உருவாகுதுன்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி
வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளர வளர அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் அதில் வந்து ஆழமாக ஸ்டோர் ஆகி அதுவும் நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்மளை நிறையா விஷயங்களை தடுக்கும். எப்படின்னா, நம்ம வந்து லாஜிக்கலாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம பிரெயின் வந்து ஆட்டோ பைலட் மோடில் அது என்ன பண்ணுன்னா, அந்த ப்ராப்ளத்துலேயே நம்மளை ஸ்டக் பண்ண வைக்கும். ஏன்னா அது வந்து சேஃப் அப்படின்னு நினச்சி. அப்படிங்கும் போது தான் ஃபியர், டவுட், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகுது. அதையும் மீறி நம்ம அதை செய்ய தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். இதனால் மட்டும்தான் நம்ம ஒரு புது விஷயத்தை செய்யணும்னு நினச்சா நமக்கு பயம் உருவாகுது. பயம், கோபம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாஸ்டில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் நம்ம கண்ணு முன்னாடி வர்றதுக்கான காரணம் நம்ம பிரெயின் அதை அன்சேஃப் அப்படின்னு நினச்சி அதை நம்மளால் செய்ய விடாது. ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியலன்னா அது வந்து உங்கள் பிரெயின் அன்சேஃப்னு நினச்சிருக்குன்னு அர்த்தம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதனால தான் அதிகப்படியான ஓவர் திங்கிங்கும் கூட வரும். அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை முடியாதா, நான் தோற்றுருவேனா, ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அங்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இதை என்னால் பண்ண முடியாதே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், பிடிக்கல, அது வேலை செய்யாது, மற்றவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை, உனக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் செய்ய தெரியல, நீ அதை கரெக்டாக பண்ண மாட்ட, உன்னால் அது வந்து முடியாது, சுற்றி வரவனை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை, அது வந்து நம்ம பிரெயினோட சேஃப்டி அலாரம். இது எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட ஆக்ஷனை வந்து டிலே பண்ணிவிட்டு பயத்தை வந்து லாஜிக் மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க, கொஞ்ச நாள் போக போக அந்த விஷயம் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு அந்த விஷயம் வந்து ஏன் நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி உருவாக்கி வைப்பீங்க. ஒரு காரணம், விசுவலைசேஷன் பண்ண முடியலை, ஏன்னா எனக்கு பாஸ்டில் அங்கே நடந்த இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து வந்து இப்படி வரதுனால என்னால் அதனால் வந்து விசுவலைசேஷன் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து உங்கள் மைண்டில் வந்து உருவாக்கும். ஏன்னா பிரெயினுக்கு அதுவும் அன்சேஃப் தான். நமக்கு பரிச்சயம் இல்லாத விஷயங்கள் எந்த விஷயத்தையும் நம்ம பிரெயின் வந்து செய்ய விடாது. சரி, இதை நம்ம எப்படிப்பா வந்து நம்ம சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். என்னோட எல்லா விடயத்துலையும் நான் இதை தான் சொல்லுவேன், அவேர்னஸ். இது இல்லைன்னா உங்களால் எதையுமே பண்ண முடியாது. நான் ஒரு விஷயத்தை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்யும் போது இந்த மாதிரி பயம் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் காரணம் என் பிரெயின் வந்து அதை இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல, அது வந்து அன்சேஃப்னு கருதுது. அப்படிங்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இது சேஃப் தான், இது என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத அதுக்கிட்ட நம்ம சொல்லி திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது வந்து ஏற்றுக்கும். அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நமக்கு வேணும். அடுத்து வந்து அது என்னால் செய்ய முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னால் அதை செய்ய முடியும், இப்போயே என்னால் செய்ய முடியும், அது சேஃப் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உருவாகணும். நீங்கள் உருவாக்கிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கர வேகமாக அது வந்து பிரெயின் வந்து ஏற்றுக்கும் அந்த விஷயத்தை, புது விஷயத்தை. அப்புறம் வந்து சின்னதாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பிரெயின் வந்து நம்மளை ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாற்றும் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் இருந்ததுன்னா அந்த ட்ரிக்ஸை வந்து ஈஸியாக உங்கள் பிரெயின்கிட்டேருந்து தடுத்துடலாம். சிம்பிள் தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யும் போது உங்களுக்கு பயம், ஃபியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வருதுன்னா, இதனால தாண்டா எனக்கு அந்த பயம் வருது, நம்ம பிரெயின் வந்து அதை அன்சேஃப்னு பண்ணுதுடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆப்போசிட்டான விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யலாம். பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பொருந்தும். நீங்கள் ஏதாவது புதுசாக ஸ்கில் கற்றுக்கிறீங்கனாலும் பயம் உருவாகுதில்ல, அப்பயும் இது பொருந்தும். அப்புறம் வந்து ஏதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களாலும் சரி, அப்பவும் பொருந்தும். அப்புறம் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்கனாலும் சரி, அப்பவும் இது வந்து பொருந்தும். ஏதாவது புதுசாக படிக்கிறீங்கனாலும் சரி, அப்பவும் பொருந்தும். சிச்சுவேஷன் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கனாலும் அப்பவும் பொருந்தும். சின்ன சின்ன விஷயத்துக்கு இது வந்து பொருந்தும். இப்போ நான் சொன்ன அவேர்னஸ் மூலிமா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது நல்லா புரியும். இதெல்லாம் நானும் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடலை. இது வந்து நியூரோ சயின்ஸ். இந்த ஸ்டேட்டுக்கான பேர் வந்து நியூரோ சயின்ஸில் என்னென்னா ஹோமியோஸ்டேசஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் நம்ம வந்து இருக்கிற இடத்துலையே தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாவது பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணனா கூட இது வந்து டேஞ்சர்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போவே நிறுத்துன்னு சொல்லும். இதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப். உங்களோட பிரெயின் வந்து உங்கள் சக்ஸஸை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு உருவாக்கப்படலை, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளை. ஆனால் அது வந்து க்ரோத்தை சூஸ் பண்ணாது. அது சர்வைவல்லிருந்து கிரியேஷனுக்கு போகணும்னா நாம் தான் அந்த கிரியேஷன் எங்கே இருக்குது, நம்மளோட கோல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் தான் அதுக்கு ரெப்படேஷன் மூலியமாக வழியை காட்டணும். இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விசுவலைசேஷனை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். விசுவலைசேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.